12th ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ். 12th தமிழில் 7-5க்கான ஸ்டடி மெட்டீரியல் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ தமிழ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சிலபஸ் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருந்தாங்க. யூனிட் வைஸ் வந்து பார்த்தோன்னா ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா 7-5 இது நியூ எடிஷன் ஓகேங்களா. இதில் என்னென்ன 1 மார்க்ஸ், அப்புறம் குருவினா, சிறுவினா, நெடுவினா, அப்புறம் இலக்கண குறிப்பு, இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இதில் தெளிவாக வித் ஆன்சரோடு வந்துடும். இதோட பிடிஎஃப் என்னன்னா நீங்கள் வாட்ஸ்அப் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் நீங்கள் வந்துட்டிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுவேன். ஸோ வந்து பார்த்தோன்னா அந்த பிடிஎஃப் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் வந்து பார்த்தோன்னா வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா மறக்காமல் 12th ஸ்டூடெண்ட்டுக்கு இனிமேல் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே உங்களுக்கு மெட்டீரியல் வந்து பார்த்தோன்னா நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் யூடியூப்பில் வந்து பார்த்தோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க, இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணி வச்சிங்க. உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணும்போது நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு படித்தாலும் சரி, இல்லை வாட்ஸ்அப் சேனல் அந்த ஃபோட்டோ அனுப்பும்போது நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு படித்தாலும் சரி, கண்டிப்பாக நீங்கள் 12th நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்காக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எஃபோர்ட் போட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் எல்லோரும் ஒன்று மட்டும் பண்ணால் போதும். இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணி வச்சுங்க, யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வாட்ஸ்அப் சேனலில் 12th தனியாக குரூப் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு அடுத்து என்ன சப்ஜெக்ட்டுக்கு மெட்டீரியல் வேணும்னு சொல்லிட்டு கமெண்டில் தெரிவிங்க. அடுத்தடுத்து எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நான் வந்து ப்ராப்பராக போட ரெடி பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு எல்லாமே ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் ரெகுலராக வீட்டை உட்காந்து படித்தா மட்டுமே போதும், நான் கண்டிப்பாக நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். நீங்கள் செகண்ட் மிட்டம் எக்ஸாமில் கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு சிலபஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஸோ வெயிட்டேஜும் கம்மியாகும், ஆஃப் இயர்லி ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி வச்சுருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.